கொஞ்சம் மேல ஏறுங்க. ஆமா இங்க பாருங்க. ஆமா நீங்க வைங்க. அவங்க இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. மாநகராட்சி வார்டுகள் இருக்கு, 8 ஊராட்சி இருக்கு. இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கணும். கொடுக்கறது 3 கோடி ரூபாய். அதுல தொகுதி மேம்பாட்டு நிதி வருவது 2,20,00,000 தான். அதே மாதிரி வெளியில இருக்கு. புதிய பேருந்து முன்னாள் அமைச்சர் இங்க இருக்க காளியம்மன் அருள்மிகு காளியம்மன் கோயிலில் நடக்கிற விழாக்களில் அங்கே நிகழ்ச்சி நடத்துவதற்கும் வசதியாக அதை கட்டி கொடுப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு கட்டியப்பட்டது. ஆனாலும் இதுவரை அதுக்கு அனுமதி கிடைக்கல. உயர் நீதிமன்றத்தில் இந்த மாதிரி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. வழக்கு வந்த பிறகு அது உறுதியாக கட்டி கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஊராட்சி பகுதியில் உங்களுக்கு தெரியும், ஊர்மச்சி குளத்தில் பறவை பேரூராட்சி ஊர்மச்சி குளத்தில் வந்து நிறைய திட்டங்களை நான் ஏற்கனவே என்னுடைய நிதியில் எவ்வளோ செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் பட்டியலிட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீ வருகிற காலத்திலும் பறவை பேரூராட்சிக்கு வேண்டிய உதவிகள்லாம் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வேற என்ன சொல்லுங்க. பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு அவர் கருத்தை சொல்றாரு. எங்க பொதுச் செயலாளர் சொன்னாரா? அப்புறம் என்னத்துக்கு நீ அவர் சொல்றாருன்னா அவர் கருத்தை சொல்றாரு. அது எங்க பொதுச் செயலாளர் தான் முடிவெடுப்பார்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எங்கள் பொதுச் செயலாளர் தான் முடிவெடுப்பார். ஆனால் அவர் நயினார் நாகேந்திரன் சொன்னாலும் அதுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் வருகிற கட்சிகள் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அது எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியில் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் நாங்கள் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவிலிருந்து விலகிட்டோம். எங்களுக்கு தெரியும், உங்களை எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா அவர் தலைவர் சொல்கிறாரு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய பொதுச் செயலாளர் தான். வேற என்ன கேள்வி கேள்வி? சீமான் இப்போ பெரியார் விஷயத்துல பிராமிய பெண் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சராகவே இருந்திருக்காங்கன்னு சொல்லி இப்போ நீங்க கூற விமர்சனங்களுக்கு எல்லாமே அவர் எதிர்மறையா சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா ஜெயலலிதாவே ஒரு பிராமிய பெண் அவங்களே பெரியார் எதிர்த்திருக்காரு. எங்க அம்மாவே தந்தை பெரியாருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி நேராக போய் சந்தித்து ஆசி வாங்கியிருக்காங்க. அதை காட்டிலும் தந்தை பெரியாருடைய கொள்கையை பெண் அடிமையை விடுவிக்கின்ற வகையில், பெண் குலத்திற்கு விடுதல் தருகின்ற வகையில், விடியல் கிடைக்க வேண்டிய வகையில்
அம்மா அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, பெண் சிசு கொலையை தடுக்கின்ற வகையில் தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தாங்க. பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும், தந்தை பெரியார் அடுப்பறிக்கும் பெண்களுக்கு படிப்பதற்கு கேட்ட 10ஆம் பசலி மத்தியில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் தந்தை பெரியார். அதை நிறைவேற்றியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். என்ன செஞ்சாங்க, 2 சைக்கிள் இன்னைக்கு வழங்குறாங்க இல்லையா, ஏறத்தாழ ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 2 கோடி பேருக்கு மாணவ செல்வங்களுக்கு கொடுத்ததிலிருந்து வழங்கப்பட்டிருக்கு. அந்த சைக்கிள் வழங்குற திட்டத்தை என் அம்மா தான் முத கொண்டு வந்தாங்க. இந்தியாவிலே முதல் கொண்டு வந்தது. மாணவிகள் பள்ளிக்கூடங்கள் செல்ல வேண்டும், படிக்க வேண்டும், உயர்கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக செஞ்சாங்க. அதனால தந்தை பெரியாருடைய கொள்கையை அம்மா தான் பின்பற்றுறாங்க, எங்கள் தலைவர் பின்பற்றினார். தமிழ் சீர்திருத்த எழுத்துக்களை கொண்டு வந்தார். தந்தை பெரியாருடைய எழுத்தை நடைமுறைப்படுத்தினார். 100ஆண்டு விழாவை எங்கள் தலைவர் சிறப்பாக கொண்டாடினார். எனவே யாருக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. பொதுவாக அம்மாவே சொல்லியிருக்காங்க, ஒரு திராவிட இயக்கத்திற்கு தலைமையேற்கின்ற ஒரு பிராமணன் பெண்ணாக எங்கள் அம்மா வந்தாங்க இல்லையா, அதான் ஜனநாயக இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வேற இப்போ நடக்கிற நாடகத்தை பற்றி கேட்க மாட்டேங்கிறீங்க. நேற்றைய தினம் வந்தார்ல முதலமைச்சர், அவர் 5 நிமிஷம் பேசுறாரு, 10 நிமிஷம் பேசுறாரு அப்படின்னு இல்ல. மக்கள் மத்தியில பேசும்போது, அதாவது அரிட்டாப்பட்டியை காப்பாற்றுறதை பத்தி விட எனக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு போயிருக்காரு. இந்த இடத்துல அரசியல் பேசுனது எப்படி பாக்குறீங்க? அவர் அரசியல் பேசுறதுல அரசியல் செய்ய வந்தாரு, அவியல் பண்ண வந்தார். அரசியலோட அவியலும் செய்ய பார்த்தாரு. இந்த ஓட்டை மக்களுடைய எதிர்ப்பு அலை. ஒரு மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இந்த அரிட்டாப்பட்டியில் அமைகிற கனிம வள சுரங்கத்தை ஏல விடுவதாக மத்திய அரசு அறிவிக்கிறது. பிப்ரவரி மாதம் அறிவிக்கிறது. இந்த மாநிலத்தில் முதலமைச்சர் இன்னைக்கு இவ்வளவு வீரவசமாக பேசுறவர் போய் அதை அதுக்கான வழியை தடுத்தாரா? வரக்கூடாது, இந்த அரிட்டாப்பட்டியில் அமையக்கூடாது அப்படின்னு கேட்டாரா? எல்லாம் என்ஓசி எல்லாம் கொடுத்து அந்த மத்திய அரசு ஏல விட்டு 10 மாதம் கழிச்சு அதை எடப்பாடியார் அது அப்புறம் பேசுங்க. எடப்பாடியார் என்னன்னா அதை சட்டமன்றத்தை வலுவாக எதிர்க்கிறார். அந்த மக்கள் எதிர்க்கிறாங்க. யாரு? அரிட்டாப்பட்டியில் மக்கள் எதிர்க்கிறாங்க. எதிர்த்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்த பிறகுதான் அதற்கு அவர் என்ன செய்யறாரு, அப்புறமேல் தான் சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு, நான் முதலமைச்சராக இருக்கேன், அது வரைக்கும் என்ன செஞ்சீங்க அப்படின்னு தான் எங்க பொதுச் செயலாளர் கேட்டார். ஆக முழுக்க இன்னைக்கு மத்திய அரசு அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் எடப்பாடியார், அதிமுக, மற்ற கட்சிகள் போராட்டம், மக்களுடைய எழுச்சியின் காரணமாகத்தான் அதை பாரத பிரதமர் வாபஸ் வாங்கியிருக்காரு. இவர் சொன்னதுனால, இந்த அரசாங்கம் அழுத்தம் கொடுத்ததுனால இல்லை. இவங்களிருந்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு போனாங்க. என்ன செஞ்சாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இந்த அரிட்டாப்பட்டியில் அமையக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணாங்களா? பாராளுமன்றத்தை முடக்கினாங்களா? இதே நம்ம முதலமைச்சர் சொல்லணும்ல, செஞ்சாங்களா? நாங்கள் எங்களுடைய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கணும். இந்த கனிம வள சுரங்கம் கொடுக்கறது எங்களுக்கு கொடுங்க, மாநில அரசு கொடுங்கன்னு தான் கேட்டாங்களே ஒழிய அரிட்டாப்பட்டியில் அமைகிறத இவங்க தடுக்கலை. இதுதான் முழுக்க உண்மை. இன்னைக்கு என்னன்னா வெற்றி கிடைச்சிருச்சு, இது எடப்பாடியாருக்கு போய் சென்றடையக்கூடாதுன்னு அவசரமாக முதலமைச்சர் வந்திருக்கார். அதைத்தான் சொல்றாரு. இதே ஏற்கனவே ராஜா சொல்லிட்டார். அனைத்து கட்சியும் இதில் போராடி இருக்கிறது, அனைவருமே இந்த இதில் பங்கேற்கிறார்கள், மக்கள் எழுச்சி இருக்கு. இன்னும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவர் சொல்றார் மாநிலத்தில். அது மட்டும் இல்ல, எங்களுடைய தலைவர் சட்டமன்றத்தில் வாதமாக அதை எடுத்து வைக்கிறார். ஏன் 10 மாதம் பேசாமல் இருந்தீங்க? ஏன் கனிம வள அமைச்சர் இதை பார்க்கிறவர் ஏன் இது வரக்கூடாது அப்படின்னு கடிதம் எழுதலை? உங்கள் அரசாங்கம் என்ன செஞ்சது?
உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சாங்க? இதுக்கு பதில் சொல்லவே வரல. இதை மறைக்கிறதுக்கு மூடி மறைக்க இன்னைக்கு கிடைச்ச உடனே வேணுனே இவங்க ஆட்களை கொண்டு போய் இன்னைக்கு பாராட்டு விழா, நன்றி தெரிவிக்கிற விழான்னு சொல்லி இன்னைக்கு வாக்கு கேட்க தான் வந்திருக்காரு. எப்படி 2021 ஊர் ஊருக்கு போய் கிராம சபை கூட்டம் போட்டாரோ, மக்கள்கிட்ட வச்சு பெட்டி வச்சு மனுக்கெல்லாம் போடுங்க, உடனே தீர்வு காணும், நான் நேரடியாக முதலமைச்சர் அலுவலகத்திலே வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றணும் சொன்னார். அது மாதிரி சும்மா ஒரு நாடகம் ஏதாச்சும் நடந்துச்சா? அது மாதிரி அவங்க கொடுத்த ஏதாச்சும் வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. எனவே இது மற்றொரு 26க்காக ஒரு நாடகத்தை எனக்கு முதலமைச்சர் அரங்கேற்றி போயிருக்கிறார். இது மக்கள் மத்தியில் எடுபடாது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு தகவல் என்னென்னா ஊடகத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. திமுகவுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு தமிழகத்தில் அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக இருக்கிற திமுகவுடைய பொதுச் செயலாளருமாக இருக்கிற மூத்த அண்ணன் துரைமுருகன் வந்து ஒரு தவறான தகவலை பேட்டி மூலமாக சொல்லியிருக்கிறார். அதிமுகவை இறுதி காலத்தில் திமுகவுடைய இணைப்பதற்கு எம்ஜிஆர் முடிவெடுத்தார். இதுக்கு பட்நாயக் வந்து முயற்சி பண்ணார்னு சொல்கிறார். இது முழு பூசணிக்காக சோத்து விடாமக்கிற மாதிரி. அந்த மாதிரி சம்பவமே நடக்கலை. இது என்ன ஒரு சம்பவம்னா, இதுக்கு முன்னால் அது கட்சி ஆரம்பிக்கும் போது இங்கே பெரிய எழுச்சி ஏற்பட்ட பிறகு அந்த நேரத்தில் இருந்த முன்னாள் திமுக நிர்வாகிகள் எல்லாம் சொல்லி, கலைஞர்கிட்ட சொல்லி, தலைவர்கிட்ட பேசி அது நடந்தது. அவளுடைய வேற அப்போ வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே முஷரிஃபை வந்து அடிச்சு விட்டாங்க. எம்ஜிஆர் மன்ற அகில உலக எம்ஜிஆர் மன்றத்துடைய தலைவரை அடித்து ரத்தத்தோடு செஞ்சு வர்றார் சத்யா ஸ்டுடியோவுக்கு. அதை பார்த்த உடனே நீங்கள் நடுநிலையாக வந்து இந்த இணைப்பு வார்த்தையை பேசாதீங்க, அதிமுக தனித்தீங்கன்னு சொன்னார். அதிலிருந்து திமுக ஒரு தீய சக்தி, அது அழிக்க வரை ஓய மாட்டோம், ஒழிய மாட்டோம்னு அதான் கொள்கை. இறுதி வரை அதே கொள்கையில் தான் புரட்சித் தலைவர் இருந்தார். அதை 3 முறை வெற்றி பெற்றார். எப்பாவது சந்தித்து பேசியிருக்காங்களா? இல்லாத ஒன்றை இருப்பதாக இன்றைக்கு துரைமுருகன் சொன்னது வன்மையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் எம்ஜிஆர் மன்ற பக்தன் என்ற முறையில், எம்ஜிஆருடைய பக்தன் என்ற முறையில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுப்பார். அது மட்டுமல்ல, இன்னொன்று, இப்போ தமிழகம் வந்து எடப்பாடியார் பக்கம் மக்கள் சார்ந்து கொண்டிருக்காங்க. எடப்பாடியார் ஆட்சி வேணும். தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த பெண்களுக்கு பாலியல் கொடுமை, சிறுமியிலிருந்து பாட்டி வரை இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை, போலீஸுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மதிக்கப்படலை என்பதெல்லாம் மக்கள் மத்தியில் தெரிகிறது. எனவே தான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் முடிவெடுத்திருக்காங்க, பொங்கலுக்கு எந்த